வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ கையில விக்னேஷ் தம்பி வராரு, நான் அப்புறமா கூப்பிடுறேன். சரி சரி. கவன் செல்லம். ஒண்ணும் இல்லடா அக்கா, அத்தை என்னாச்சு? பசம் வந்து இன்னும் கிடைக்கலையா? ஆமா தம்பி, இன்னும் கிடைக்கல. ஆமா, கிச்சன்ல போய் பாத்தீங்களா? இன்னும் இல்ல தம்பி. போங்க, முதல்ல போய் அங்க பாருங்க, கண்டிப்பா கிடைக்கும். ஹேய் கவன் குட்டி, என்னடா? அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என் குழந்தைய நான் பார்த்துட்டேன். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. தேவி, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு விடு. கூடிய சீக்கிரத்திலேயே உன் குழந்தைய உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துருவேன், சரியா? இது போதும்க்கா. என் குழந்தை முகத்தை நான் பார்த்துட்டேன். இப்பதான்க்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுதான் என்னோட பொங்கல் செலிப்ரேஷனே. ஹாப்பியா? மச்சான், எனக்கு என்னவோ இது தேவையில்லாத வேலையான்னு தோணுது. டேய், அத்தை ராத்திரியில இப்படி அந்த பொண்ணு வீட்டுக்கு போறதுலாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? டேய் பேசாம போடா. எதுக்கு நீ அந்த பொண்ணை பார்த்தே ஆகணும்னு துடிச்சுனுக்குற? டேய், அவளுக்கு என் மேல கோவம் போயிடுச்சா? என் மேல எந்த தப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டாளான்னு தெரியாம என்னால நிம்மதியா இருக்க முடியலடா. அதான் போன்ல எல்லா விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லிட்டேனேடா. அவ புரிஞ்சுப்பா. அம்மா அண்ணலாம் நீ ஹாஸ்பிட்டல் இல்லனா திட்டுவாங்கடா. வா மச்சான் போயிடலாம். டேய், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். வண்டியை ஓட்டு. தேவையில்லாம அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணி வம்புல மாட்டிக்க போற. அதுவே அந்த பொண்ணுக்கு உன் மேல காண்டாயிடும் மச்சான். டேய், அவளை பார்க்காம ஒரு மாதிரி இருக்குடா. அதுவும் இல்லாம அவளை நேர்ல பார்த்து பேசணும். அவன் மனசுல என்னை பத்தின தப்பான எண்ணம் போயிடுச்சான்னு தெரிஞ்சுக்கணும். ஆ, முக்கியமா அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கா, அவன் மனசுல நான் இருக்கேனான்னு தெரிஞ்சுக்கணும்டா. அதுக்கெல்லாம் ஒரு நேரங்காலம் வேணாமாடா? காதலுக்கு கண்ணில தான் ராத்திரி பகல் கூடவா இல்ல? டேய், என் நிலைமையில இருந்து யோசிச்சு பார்த்தா உனக்கு தெரியும். டேய், இதெல்லாம் ஒரு பொழப்பு. டேய், என்னை பார்த்தா நக்கலா தெரியுதா உனக்கு? அப்படி இல்லடா, இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணுமான்னு யோசிக்கிறேன். டேய், அதை பத்திலாம் நான் யோசிக்கவே இல்லை. என் நினப்பு முழுக்க அவளை பத்தி மட்டும்தான் இருக்கு. அதான் ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டேன். ஒன்றும் இல்லை, அவளை நேர்ல பார்த்து இங்க பாருங்க, உங்க மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு கேட்டுட்டு அவ முடிவை தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு வந்துருவேன். இருந்தாலும் உனக்கு ரொம்ப தைரியம் தான்டா. என்னவோ முறப்பையன் மாதிரி நேரா போய் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு இருக்க. அப்படியே நீ வர போறேன்னு வீட்டு வாசல ஆர்த்தி தட்டோட நிக்க போறாங்களா என்ன? ரொம்ப தாண்டா பில்டப் பண்ற. டேய், வெட்டி பேச்சு பேசாம போடா. எல்லாம் என் நேரம், என்ன பண்றது? சரி, அவ வீட்டு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிச்ச? அது அவ கூட ஒரு பொண்ணு சுத்திட்டு இருக்கோம்ல, அந்த பொண்ணுகிட்ட தான் கேட்டேன். கேட்டோனே பொண்ணுங்களும் அட்ரஸ் கொடுக்க மாட்டாங்களே. அவளும் கொடுக்க மாட்டேன்னு தான் சொன்னா. நான் தான் அவ அட்ரஸ் கொடுக்கலனா உன் வீட்டுக்கு வந்து பொங்கல் விஷ் பண்ணுவேன்னு சொன்னேன். உடனே அனுப்பிச்சு விட்டா. அடா பாவி, டேய், ஒரு பொண்ணை மிரட்டியாட அட்ரஸ் வாங்கியிருக்க? இதெல்லாம் ரொம்ப தப்புடா. டேய், அவளே பெருசா எடுத்துக்கல, நீ எதுக்கு ஜெர்க்கா வர? ஒழுங்கா வண்டியை ஓட்டுற. டேய், நம்ம தனாக்காவோட ஏரியாவுக்கு வந்த மாதிரி தெரியுது. வண்டி நிப்பாடு, வண்டி நிப்பாடு. இந்த வீடா? இந்த வீடுதான். ஆனா ஆனந்த் எப்படி நம்ம அக்கா வீட்டுல? ஒண்ணுமே புரியல. தனியா உளறிட்டு இருக்க? இல்லடா, என் ஆளோட வீடு இதுதான், என் அக்காவோட வீடு இதுதான். டேய், ஒருவேளை பக்கத்து வீடா கூட இருக்கலாம்ல? இல்லடா, ஓடு போட்ட இந்த வீடு தான்டா. ஒருவேளை ஒரே வீட்டுல ஓனர் 2 பேருமே உள்வாடகை விட்டுருப்பாரோ? டேய், வாயை மட்டும் கொஞ்சம் அமைதியாடுறா. ஏதோ காலம் இடிக்குது. கொஞ்சம் தள்ளி விடா, இடிக்காது. டேய், இவன் ஒருத்தன் நேரங்கால தெரியாம. டேய், இப்ப இங்க வேணாம்டா, நாளைக்கு எங்கன்னா வெளியே வச்சு பேசிக்கலாம்டா. டேய்,
நாளைக்கு பொங்கல்ரா. எப்படியும் 2-3 நாளைக்கு பொங்கல் தான் வீட்டுக்குள்ள செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பா. என்னால அது வரைக்கும் அவளை பார்க்காம இருக்க முடியாது. நான் இப்பயே பார்த்து பேசிட்டு போயிடுறேன். நீ கிளம்பு, நான் ஏதாச்சும் ஃபோன் அடிக்கிறேன். டேய் பாத்துடா, ஏற்கனவே உனக்கு கால் உடைஞ்சிருக்குடா. ஏதாவது பிரச்சனை ஆகி இன்னொரு காலையும் உடச்சு விட்டுற போறாங்க. எப்பா சாமி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ வாயை வைக்காம கிளம்பு. ஷபா. எப்படி உள்ள போறது? எம்மாடி எம்மா, இங்க இருந்து விழுந்தா காலோட சேர்ந்து தலை கையின்னு மொத்தமா உடைஞ்சிரும் போலியே. இதுல நம்மால எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அவளை கண்டுபிடிக்க மாட்டோமா? நம்மால எங்க இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? பேசாம ஒவ்வொரு ஓட்டா பிரிச்சு பாத்திர வேண்டியதுதான். வேலைக்கு ஆகல. ஓபன் பண்ண உடனே யாழ் முகம் தான் தெரியுது.